தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீக கதைகளுக்கும் தகவல்களுக்கும் எங்கள் G-Time தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்து மத மரபுகளில் சாளக்கிராமக்கல் என்பது புனிதத்துவம் வாய்ந்ததாகவும் மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் போற்றப்படும் ஒரு சிறப்புமிக்க கல் ஆகும். இந்த கல்லின் தோற்றம், அதன் முக்கியத்துவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நம்பிக்கைகள் ஒரு புராண கதையின் வாயிலாக விளக்கப்படுகின்றன. முற்காலத்தில் சங்கசூரன் என்ற அசுரன் கடுந்தவம் செய்து பிரம்மாவிடம் ஒரு வரத்தை பெற்றிருந்தான். அந்த வரத்தின்படி அவரது மனைவி துளசி கற்பு நெறியுடன் இருக்கும் வரை அவனை கொல்ல எவராலும் முடியாது. துளசி மகாவிஷ்ணுவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவள், மேலும் கற்புக்கரசியாக திகழ்ந்தாள். சங்கசூரனின் அட்டூழியங்கள் அதிகரித்ததால் தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். சங்கசூரனை அழைக்க வேண்டுமெனில் துளசியின் கற்பு நெறியை நீக்க வேண்டும் என்பது விஷ்ணுவுக்கு தெரிய வந்தது. மகாவிஷ்ணு ஒரு திட்டத்தை வகுத்தார். சங்கசூரனைப் போலவே உருவம் கொண்டவராக மாறி துளசியின் ஆசிரமத்திற்கு சென்றார். துளசி வந்திருப்பது தன் கணவன் என எண்ணி அவரை வரவேற்று உபசரித்தாள். இதனால் அவளது கற்பு நெறி தற்காலிகமாக நீங்கியது. அதே சமயம் உண்மையான சங்கசூரனை சிவபெருமான் போரில் வதம் செய்தார். சங்கசூரனின் இறப்புச் செய்தியை அறிந்த துளசிக்கு தனது கணவனின் மரணத்திற்கு மகாவிஷ்ணுவின் மாயையே காரணம் என்பதை புரிந்து கொண்டாள். இதனால் மிகுந்த கோபமடைந்த துளசி மகாவிஷ்ணுவை நீ கல்லாக மாறுவாய் என்று சபித்தாள். துளசியின் சாபத்தை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு அவளை அமைதிப்படுத்தி, துளசி, உனது பக்தி உயர்ந்தது, உனது கற்பு நெறி என்னை மதிக்க வைத்தது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், உனது சாபத்தால் நான் கல்லாக மாறினாலும் நான் சாளக்கிராம கல்லாக சாளக்கிராம நதியில் வாசம் செய்வேன். மேலும் நீ துளசி செடியாக பிறப்பாய். சாளக்கிராம கல்லையும் துளசியையும் சேர்த்து வழிபடுபவர்களுக்கு அளவற்ற புண்ணியம் கிடைக்கும். என்னை துளசி இலைகளால் அர்ச்சிப்பவர்கள் மோட்சம் அடைவார்கள் என்று வரமளித்தார். மகாவிஷ்ணுவின் வரத்தின்படி சாளக்கிராம கல் உருவானது. நேபாளத்தில் உள்ள முக்திநாத் அருகே கண்டகி நதியில் சாளக்கிராம நதி என்றும் அழைக்கப்படுகிறது. சாளக்கிராம கற்கள் காணப்படுகின்றன. இக்கற்கள் கருப்பு நிறத்தில் சங்கு, சக்கரம், கதை, தாமரை போன்ற விஷ்ணுவின் ஆயுதங்கள் மற்றும் அடையாளங்களை கொண்ட சுருள்கள் அல்லது அடையாளங்களை கொண்டவையாக இருக்கும். இச்சுருள்கள் கற்களின் உள்ளே உள்ள புதைப்படிவங்கள், போசில்ஸ் என்று விஞ்ஞான ரீதியாக கூறப்படுகிறது. சாளக்கிராம கல் மகாவிஷ்ணுவின் நேரடி அம்சமாக கருதப்படுவதால் இது மிகவும் புனிதமானதாக போற்றப்படுகிறது. இந்த கல்லிற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதும் இதை வீட்டில் வைத்திருப்பதும் செல்வ செழிப்பையும் அமைதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும் என்பது நம்பிக்கை. சாளக்கிராம கல் இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணுவின் நேரடி சன்னிதானம் இருப்பதாக ஐதீகம். சாளக்கிராம கற்கள் பல்வேறு வடிவங்களில் கிடைக்கின்றன. ஒவ்வொரு வடிவமும் விஷ்ணுவின் வெவ்வேறு அவதாரங்களை குறிப்பதாக நம்பப்படுகிறது. உதாரணமாக, சக்கரம் போன்ற அமைப்பு கொண்ட சாளக்கிராமம் லட்சுமி நரசிம்மரையும், 2 சக்கரங்கள் கொண்ட சாளக்கிராமம் லட்சுமி நாராயணனையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. சாளக்கிராம கதை பக்தி, சாபம், வரம் மற்றும் தெய்வீக தலங்களின் தோற்றம் ஆகியவற்றின் இணைப்பை காட்டுகிறது. துளசியின் பக்தி மற்றும் மகாவிஷ்ணுவின் கருணை சாளக்கிராம கல்லை ஒரு வழிபாட்டுப் பொருளாக மட்டுமின்றி ஆன்மீக சக்தியின் அடையாளமாகவும் மாற்றியுள்ளன. இன்றும் சாளக்கிராம கற்கள் இந்துக்களால் மிகுந்த பக்தியுடனும் மரியாதையுடனும் போற்றப்பட்டு வருகின்றன. சாளக்கிராம கல்லை அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை அருந்துவது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. சாளக்கிராமம் உள்ள வீடுகள் வைகுண்டத்திற்கு சமம் என்று பத்மபுராணம் கூறுகிறது. சுயநினைவுடன் சாளக்கிராமத்தை மனதால் வணங்குபவன் பாவங்களில் இருந்து விடுபடுவான் என்றும், சாளக்கிராம தீர்த்தத்தை அருந்தி இறப்போர் வைவசதம் என்ற தர்மராஜரின் நகரில் யமதர்மராஜனால் மரியாதை செய்யப்பட்டு புண்ணிய உலகிற்கு அனுப்பப்படுவர் என்றும் கூறப்படுகிறது. சாளக்கிராம கற்கள் பெரும்பாலும் கண்டகி ஆற்றில் கிடைக்கின்றன. இக்கற்களில் இயற்கையாகவே திருமாலின் சங்கு, சக்கரம், கதை, தாமரை போன்ற உருவங்கள் காணப்படுகின்றன. சாளக்கிராம கல்லை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு தெரிந்தால் அது ஒரு பெரிய பொக்கிஷம். இல்லையெனில் அதை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் அது பேரழிவை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலைகளில் அதிக ஒழுக்கம் இல்லாத, அதிக கவனம் இல்லாத, அதிக விழிப்புணர்வு இல்லாத எளிய வாழ்க்கை கொண்ட மக்கள் தங்கள் வீட்டில் சாலிகிராம் வைத்திருக்கக்கூடாது. அவர்கள் வைத்திருந்தால் அவர்கள் எந்த அளவிலான கொந்தளிப்பையும் சந்திக்க நேரிடும். உங்களிடம் ஒரு சக்தி நிலையம் இருப்பது போல
உங்கள் வீட்டில் ஒரு சக்தி உற்பத்தி செய்யும் மூலமும் ஆற்றலை எப்படி நிர்வகிப்பது என்று உங்களுக்கு தெரியாதது போல நீங்கள் தொடர்ந்து சிக்கலில் இருப்பீர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சேமிப்பு வீடு. இது ஒரு மினி பிரபஞ்சம் போன்றது. இது அதன் சொந்த வழியில் ஒரு மைக்ரோ அண்டமாகும், ஏனெனில் இது அதன் பெரிதாக்கப்பட்ட பதிப்பில் உள்ள அண்டத்தைப் போலவே அதே வகையான ஆற்றலை கொண்டது. எனவே வீட்டில் சாலிகிராம கல்லை வைக்காதது நல்லது. நீங்கள் மிகவும் ஒழுக்கமான வாழ்க்கையில் இருந்தால் அது உங்களிடம் வரும். பின்னர் ஆன்மீக செயல்முறைக்கு ஏற்ப மிகவும் ஒழுக்கமான தினசரி பூஜையை செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.